நிறைய பேருக்கு வீசிங்னு சொல்லக்கூடிய இரைப்பு இருமல் குழந்தைங்களுக்கு இருக்கு, பெரியவங்களுக்கு இருக்கு. பல மாதங்கள், பல வருடங்களா கூட இருந்துகிட்டே இருக்கும். எப்பொழுதுமே கையில மருந்து இல்லாம இருக்க மாட்டாங்க. வெளிய போகவே முடியாது. பயந்து பயந்தே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இதற்கு ஒரு சிம்பிள் ரெமெடி சொல்லட்டுமா? வெள்ளரிக்கம் பூ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். வெள்ளரிக்கம் பூ, மிளகு எல்லாருக்குமே தெரியும். 2ம் ஒரே அளவு எடுத்து, வெத்தலை தெரியும். அந்த வெத்தலை சாறு எடுத்து, வெத்தலையை இடிச்சு சாறு எடுத்து, இந்த வெள்ளரிக்கம் பூவும் மிளகும் ஒரே எடை எடுத்து, இந்த வெத்தலை சாறு விட்டு நல்லா அரைக்கணும். அரைச்சு நல்ல நைஸா ஆன பிறகு அதை மிளகளவு மாத்திரையா உருட்டி நிழல்லையே காய வச்சிருங்க. நல்ல காஞ்ச பிறகு அதை சேகரிச்சு ஒரு டப்பால போட்டு வச்சுக்கோங்க. சளி, இருமல், மூச்சு திணறல் இருக்கிறவங்க, குறிப்பா ஆஸ்துமா பேஷண்ட் இதை தொடர்ந்து சாப்பிடலாம். ஆங்கில மருந்து எடுத்தாலும் பயம் இல்லை. அதோட இந்த வெள்ளரிக்கம்பூ மிளகு மாத்திரைய காலையில 2, மதியம் 2, இரவு 2 நீங்க தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்க. நாளடைவுல இந்த வீசிங் எங்க போச்சுன்னே தெரியாது.